அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு அருமையான சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் முட்டைக்கோஸை வந்து நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தாலோ இல்லை தான் பருப்பு வச்சு கொடுத்தாலோ பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து சைடிஷுக்கு வந்து நம்ம எப்போதும் வந்து ஆர்டினரியாக பண்ணக்கூடிய மசாலா இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து துருவி வச்ச கோஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் துருவி சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வேக ஆரம்பிச்சிரும். வெந்து நல்லா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இது குயிக்காக ரெடி ஆயிடும். பாருங்கள், இதுதான் ஸ்பெஷல் மசாலா. என்னென்னா ஆனியன் பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்லிக் பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 2ஐயும் போடும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு மசாலா சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பெரி பெரி மசாலா. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். மெயினாக வந்து பசங்களுக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. அப்படியே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பீஸா டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பெரி பெரி மசாலா இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்காக வரும். நான் வந்து இது பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன். ஒரு 6 7 பீஸோ இருந்துச்சு. எனக்கு 40 ருபீஸ் தான் வந்துச்சு. நீங்கள் இதை வந்து இந்த பெரி பெரி மசாலாவை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதேமாரி கொஞ்சம் காரமும் இருக்கும். அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் லஞ்சுக்கு வந்து ரோல் மாதிரி சப்பாத்தி கூட ரோல் மாதிரி வச்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணினேன். அதையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து வீட்டில் வந்து பசுமால் வாங்குறதுனால இந்த மாதிரி ஆடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆடையை வந்து இதோட நான் வந்து எடுத்து அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பாலாடையை மிக்சியில் போட்டு அடித்து கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், காரத்துக்கு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கடைசியாக வந்து அந்த மைக்ரோ கிரீன்ஸும் மல்லி இலையும் தூவிக்கிறேன். மைக்ரோ கிரீன்ஸை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மசாலா இல்லாமல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.